Hello everyone, welcome to Shiksha class. இந்த வீடியோல 2026ல நடந்த நீட் எக்ஸாம்ல கேட்ட கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்க்கு டீடைல் சொல்யூஷன் பார்க்க போறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் செக் அவுட் பண்ணுங்க. இப்போ நம்ம சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். 28th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டியூரிங் லசைன்ஸ் டெஸ்ட் the elements present in an organic compound are converted from அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லசைன்ஸ் டெஸ்ட்டுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, என்னன்னா சோடியம் ஃபியூஷன் டெஸ்ட். சோடியம் ஃபியூஷன் டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னோன் காம்பவுண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த அன்னோன் காம்பவுண்ட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்பர், கார்பன். இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த எலமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒன்னு பிரசன்ட் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அன்னோன் காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த சோடியம் ஃபியூஷன் டெஸ்ட் வச்சு என்ன காம்பவுண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சோடியம் வந்து சல்பர் இருக்குன்னா அது கூட கம்பைன் ஆகி Na2S ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு பேர் தான் சோடியம் ஃபியூஷன் டெஸ்ட். அப்போ இந்த லெசைன்ஸ் டெஸ்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் மெட்டல், ஒரு ஃபியூஷன் டியூப் எடுத்துப்பாங்க. இது ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த டியூப்ல ஒரு சோடியம் மெட்டல் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஆட் பண்ணிட்டு இதை ஹீட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் டியூப் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சோடியம் வந்து பயங்கரமா ஹீட் ஆகி நல்ல ஒரு ரெட் கலர்ல ஆயிடும். இப்போ இவ்வளோ ஹீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சமா டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி கிடைக்கும், ஒரு சின்ன சொல்யூஷன் கிடைக்கும். இந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட். இந்த எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில ரியேஜன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சல்ஃபர் டிடெக்ஷனுக்கு ஒரு ரியேஜென்ட் ஆட் பண்ணுவாங்க. FeCl3 யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி சில ரியேஜன்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்தந்த எலமெண்ட் டிடெக்ட் ஆகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல கார்பன், சல்ஃபர், ஹாலஜன், நைட்ரஜன், ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த கார்பன், சல்ஃபர், ஹாலஜன்ஸ் இது எல்லாமே they have covalent characters. அப்போ இது வந்து என்னவா கம்பைன் ஆகும் அப்படின்னா, சோடியம் கூட ரியாக்ட் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, சோடியம் ஹாலைட் ரியாக்ட் ஆகுதுன்னா சோடியம் குளோரைடா ஃபார்ம் ஆகலாம், சோடியம் புரோமைடா ஃபார்ம் ஆகலாம். அதே சல்ஃபர் கூட ரியாக்ட் பண்ணும்போது Na2S ஃபார்ம் ஆகலாம். ஸோ இது எல்லாமே அயனிக் காம்பவுண்ட்ஸ். வெறும் கோவாலன் நேச்சர் இருக்க இந்த கார்பனோ நைட்ரஜனோ சோடியமோட கம்பைன் ஆகி நமக்கு அயனிக் காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது. இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஆன்சர் சூட்டபிளா இருக்கும்னு பார்த்தோம்னா, the elements present in an organic compound are converted from அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயனிக் ஃபார்ம் டு அயனிக் ஃபார்மா கன்வெர்ட் ஆகுதுன்னா நோ. ஸோ சல்ஃபர், கார்பன், நைட்ரஜன், ஹாலஜன் இதெல்லாம் கோவலன்ட் ஃபார்ம்ல இருந்து அயனிக் ஃபார்முக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் NaX, NaCN, Na2S இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. இது எல்லாமே அயனிக் ஃபார்ம்ஸ் தான். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 29th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, a solution of copper sulfate is electrolyzed for 10 minutes using a current of 1.5 ampere. So time கொடுத்துட்டாங்க T, current கொடுத்துட்டாங்க I, காப்பரோட மோலார் மாஸ் கொடுத்துட்டாங்க, பாரடைஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த கேத்தோட்ல டெபாசிட் ஆயிருக்க காப்பரோட மாஸ் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம எந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, பாரடைஸ் லா வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, மாஸ் இந்த எம்னு சொல்லலாம், இல்லை டபிள்யூன்னு சொல்லலாம். அதோட ஃபார்முலா மோலார் மாஸ் இன்டூ கரண்ட் இன்டூ டைம் டிவைடட் பை ஃபாரடே கான்ஸ்டன்ட். ரைட். அப்போ மோலார் மாஸ் வந்து 63 கிராம் பர் மோல், கரண்ட் வந்து 1.5 ஆம்பியர் இன்டூ டைம் வந்து 10 மினிட்ஸ். ரைட். அப்போ 10 மினிட்ஸ்ன்றது 10 மினிட்ஸ் ஆனால் நம்ம எப்போ வந்து செகண்ட்ஸ்ல தான் சொல்லுவோம். அப்போ 10 into 16 செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகும். டிவைடட் பை 96,487 கூலும் per mole. இதுதான் பாரடைஸ் கான்ஸ்டன்ட். அப்ப நம்ம இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, மேல உள்ளது எல்லாம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 56,700 வரும். கீழே உள்ளதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 96,478. அதோட நமக்கு எத்தனை இது இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்படின்றப்போ 2, என்னோட வேல்யூ 2, அப்போ 2 இன்டூன்னு போட்டுக்கணும்.
ஏன்னா காப்பர் வந்து காப்பர் 2+ இருந்து நமக்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி காப்பரா கன்வெர்ட் ஆகுது. அப்ப 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது. அப்ப இந்த என் வேல்யூ மறந்துடக்கூடாது. ஸோ 2 இங்க 2 × 96,487 போடும்போது நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 19,300 வரும். அதாவது 1,93,000 இந்த இந்த இது மல்டிப்ளை பண்ணும்போது வரும். இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர வேல்யூ 0.2938 கிராம். இந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா டூல இருக்கு. அப்போ மாஸ் ஆஃப் காப்பர் டெபாசிட்டட் ஆன் கேத்தோட் வந்து 0.2938 கிராம். At certain temperature, during a process, 500 joule is absorbed by the system and 200 joule of work is done by the system. அப்போ work done by the system வந்து 200 joule. ஒர்க் வந்து அந்த சிஸ்டம் பண்ணி இருக்கு. அப்ப அது மைனஸ்ல வரணும் வேல்யூ. இதே சிஸ்டம்ல ஒர்க் நடந்தது அப்படின்னா அது பிளஸ்ல வரும். சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணிருக்கிறதுனால -200. அதே மாதிரி ஹீட் வந்து அப்சர்வ் ஆயிருக்கு. 500 ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் வந்து அப்சர்வ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மைனஸ் வரும். அப்சர்வ் ஆச்சுன்னா 500 வரும். சாரி பிளஸ்ல வரும். அப்ப +500 ஜூல்ஸ். அப்ப நமக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டடான ஃபார்முலா யூஸ் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா என்னன்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ. கியூ வேல்யூ நமக்கு தெரியும் +500, டபிள்யூ வேல்யூ தெரியும் -200 ஜூல். யூனிட் வந்து ஜூல். அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 300 ஜூல். So delta U, change in internal energy or value, delta U is equal to 300. Option 2. Okay. For a certain reaction, reactant to product, the plot of concentration R versus time has a negative slope. So the order of reaction is something கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எந்த ஆர்டர் ரியாக்ஷனா இருந்தாலுமே 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், எந்த ரியாக்ஷனா இருந்தாலுமே நம்ம வந்து அதோட கர்வ் வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அதோட கர்வ் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அதோட ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கட்டும், அதோட ரேட் லா ஃபார்முலாவா இருக்கட்டும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த கிராஃப் வந்து எதுக்கு பிலாங் பண்ணும் அப்படின்னா n is equal to 0, 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. ஸோ ஆன்சர் வந்து 0, ஆப்ஷன் 1. இதோட ரேட் லாவும் இதுதான், ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் மைனஸ் பிடி. அப்ப நம்ம இது வரையும்போது டைம் வர்சஸ் கான்சென்ட்ரேஷன் வரையும்போது இங்க நமக்கு ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கு. அப்ப நெகட்டிவ்ன்றப்போ மைனஸ் கே நெகட்டிவ்ன்றப்போ இப்படிதான் வரும். அப்ப கொடுத்துருக்க கிராஃப்மே இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து 0 ஆர்டர் ரியாக்ஷன். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ClF3 ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ். அதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ரக்சர் பத்தி தான் மெயினா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப அதோட ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். குளோரின்றப்போ மொத்தமா 7 வேலன்ஸ் எலக்ட்ரான், 1s2, 2s2, 2p6, 3s2, 3p5. So 5 plus 2, 7. 7 valence electrons. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 valence electron. எத்தனை தான் பாண்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ளூரின் 3 ஃப்ளூரின் தான் பாண்ட் ஆகுது. இப்போ 1, 2, 3 ஃப்ளூரின். அப்ப மீதி இருக்க 2 இதை சேர்த்து ஒரு லோன் பேர், இது 2 சேர்த்து ஒரு லோன் பேர், இது ஒரு லோன் பேர், இது ஒரு லோன் பேர். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும். இதோட பாண்ட் பேர் வந்து 3, லோன் பேர் வந்து 2. அப்ப இதோட ஓவரால் ஸ்டெரிக் நம்பர் வந்து 5. 5 அப்படின்னா இது வந்து அந்த ட்ரைகனல் பைபிரமிடல் ஷேப்ல வரும் 5ல. ஆனா இதுல 2 லோன் பேர்ஸ் இருக்கிறதுனால இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும் அப்படின்னா Cl இங்க ஒரு F, இங்க Cl இங்க ஒரு F, இங்க ஒரு F, இங்க ஒரு F, அண்ட் தென் இங்க 2 லோன் பேர். இது பார்க்க டி ஷேப் மாதிரி இருக்கா? இந்த இது பார்க்க இதோட ஷேப் வந்து டி ஷேப். அப்போ இதுல கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்பாங்க, இட் ஹாஸ் டி ஷேப் ஜியாமெட்ரி வித் 2 லோன் பேர் ஆஃப் குளோரின் ஆட்டம்ஸ். இது கரெக்டானா கரெக்ட் தான். ஏன்னா இதுக்கு டி ஷேப் ஜியாமெட்ரியும் இருக்கு, இங்க வந்து 2 லோன் பேர்ஸும் இருக்கு. அப்ப இது கரெக்ட். அடுத்த இதுல 3 லோன் பேர்ஸ் இருக்காங்க. ஸோ கரெக்ட் தப்பு. அதே மாதிரி ட்ரைகனல் பிரமிடல் கிடையாது, பிளேனார் ட்ரைகனல் பிரமிடல் கிடையாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்த இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா in a test tube containing a salt, a few drops of dilute H2SO4 were added.
which gave colorless vapors having the smell of vinegar. The vapor turned blue litmus paper red அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பார்த்தோன்னு சொல்லலாம் ஸ்மெல் ஆஃப் வினிகர்னாலே அது அசிட்டிக் ஆசிட் தான். அசிட்டிக் ஆசிட் மட்டும்தான் ஸ்மெல் ஆஃப் வினிகரா இருக்கும். ஸோ அப்ப அந்த சால்ட் வந்து டைல்யூட் H2SO4ஓட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து அசிட்டிக் ஆசிட் கொடுக்குது. அசிட்டிக் ஆசிட்னா அது ஆப்வியஸா அசிடிக் இன் நேச்சரா தான் இருக்கும். அசிடிக்கா இருந்ததுனாலதான் அது வந்து ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட் கலர்ல மாத்திருக்கு. ப்ளூ லிட்மஸ் இதுல டிப் பண்ணும்போது ரெட் கலரா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அசிட்டிக் ஆசிட்ங்கிறது அதுக்கு வந்து வினிகர் ஸ்மெல் இருக்கும். தீஸ் ஆர் கலர்லெஸ் வேப்பர்ஸ். அப்போ இதுல கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பார்த்தோம்னா அசிட்டேட். அசிட்டேட் ஆனியான் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். என்ன அதான் கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆனியான் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ CH3COOHல CH3COO minus H plus. அப்போ இது கேட்டையான், இது ஆனியான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 34th question பார்த்தோம் அப்படின்னா, at 298 Kelvin, a certain buffer solution contains equal concentrations of X minus and H plus. கொடுத்துட்டு KB வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபார் X minus 10 power minus 10. நம்ம வந்து pH கண்டுபிடிக்கணும். ஸோ இது pH பேஸ் பண்ணி கேட்கிற ரெண்டாவது கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேப்பர்ல. அப்ப இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, HX வந்துட்டு H பிளஸ் ஆகும், X மைனஸ் ஆகும், டிசோசியேட் ஆகும். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த H பிளஸோட கான்சென்ட்ரேஷன் தான். ஏன்னா pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் H பிளஸ். ஸோ இந்த H பிளஸோட கான்சென்ட்ரேஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், KA KB இஸ் ஈக்குவல் டு KWன்னு தெரியும். இப்ப நமக்கு ஆசிடோட இதுதான் கண்டுபிடிக்கணும், கான்ஸ்டன்ட் தான். ஸோ இப்போ KA இஸ் ஈக்குவல் டு KW பை இது இந்த சைட் போகும்போது KB. KW வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த வேல்யூ தெரியும், கான்ஸ்டன்ட் தான். 1 into 10 to the power minus 14 டிவைடட் பை KBயோடது இங்கே கொடுத்துட்டாங்க 10 to the power minus 10. அப்ப இது மேல போகும்போது பிளஸ் 10 10 to the power plus 10 இருக்கும். அப்போ இது மைனஸ் 14 பிளஸ் 10 வந்து -4. அப்ப KOட வேல்யூ 10 to the power -4. இப்போ TH ஓட இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, TH is equal to TKA plus log X minus by HX. ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த கண்டிஷன்ல 298 கெல்வின்ல a certain buffer solution contain equal concentration of H minus and H plus கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இந்த கண்டிஷன்ல எக்ஸ் மைனஸோட வேல்யூ ஹெச்சோட வேல்யூ சேம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ரெண்டும் நமக்கு வந்து கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆனா என்ன வரும், PKA பிளஸ் லாக் 1. லாக் 1ங்கிறது 0 தான். ஸோ நம்ம அதை இது பண்ணிடலாம். இப்போ கேஏயோட வேல்யூ 10 to the power minus 4னு தெரிஞ்சிருச்சு. அப்ப பிகேஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா மைனஸ் லாக் 10 to the power minus 4. அப்போ லாக் பவர் 10 எப்பவுமே லாகும் 10ம் கேன்சல் ஆயிரும், மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும். அப்ப பிகேயோட வேல்யூ 4. அப்ப இங்க நம்ம பிகே வேல்யூ 4னு சப்ஸ்டியூட் பண்ணோம், பிளஸ் 0. அப்ப பிஹெச்சோட வேல்யூ 4 நமக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, calculate the EMF of the half cell given below. ஸோ இங்க ஒரு ஹாஃப் செல் கொடுத்துருக்காங்க, இதோட EMI கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட்ரஜன் இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஹைட்ரஜனோட 0 வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. லாக் 2 வேல்யூ 2.303 RT by F ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க நம்ம வந்து நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி தான் நம்ம வேல்யூ EMF வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, E is equal to E0 minus 2.303 RT by NF, RT by NF log concentration of products by reactants. இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுல ரியாக்டன்ட் எது ப்ராடக்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து H2 இருக்கு, H2 வந்து HCl இதா இருக்கு, ரைட்? ஸோ அதுல ப்ராடக்ட் வந்து இட் வில் பி H பிளஸ் அயான்ஸ். இதுல H பிளஸ் Cl மைனஸ் இருக்கும், H பிளஸ் அயான்ஸ். அப்புறம் ரியாக்டன்ட் வந்துட்டு ஹைட்ரஜன் கேஸ். அப்ப இதுக்கு நம்ம நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறோம்னா E is equal to E0 minus 2.303 RT. இதுல பிளாட்டினம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் எலக்ட்ரோட் அங்க அது ஒரு எலக்ட்ரோட். இங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டலா 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஏன்னா H2 2 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இங்க
டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது நமக்கு ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கீழே எஃபோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். லாக் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் பிளஸ், நம்ம கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் பிளஸ் டிவைடட் பை ஹைட்ரஜன் கேஸ். அப்போ ஹைட்ரஜன் கேஸோட கான்சென்ட்ரேஷன் நம்ம எழுத முடியாது, அதோட அது கேஸ்ங்கிறதுனால ப்ரெஷர் தான் மென்ஷன் பண்ண முடியும். அப்போ pH2. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரெண்டு ஹெச் பிளஸ் அயான்ஸ் பிளஸ் ரெண்டு எலக்ட்ரான் இது பண்ணுது. ஸோ இதுதான் ஆக்சுவல் ரியாக்ஷன். அப்ப இங்க எத்தனை ஹெச் பிளஸ் அயான் இன்வால்வ் ஆயிருக்கு? ரெண்டு. கொஸ்டின் நம்பர் 35 என்ன கேட்டிருக்காங்கன்னா, கால்குலேட் இஎம்எஃப் ஆஃப் த ஹாஃப் செல் கிவன் பிலோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ஒரு ஹாஃப் செல் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. இ நாட் இந்த ஹைட்ரஜன் எவல்யூஷனோட இ நாட் வேல்யூ, அதாவது ஹைட்ரஜனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ 0 வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க ஹைட்ரஜன் கேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து பிளாட்டினம் வந்து ஜஸ்ட் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ். ஸோ ஹைட்ரஜன் கேஸ் கொடுத்துட்டு இது வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா பிளஸ் சிஎல் மைனஸா மாறி இருக்கு. H2 என்ன கொடுக்கும்னா H பிளஸ் அண்ட் எலக்ட்ரான். அப்ப இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2H பிளஸ் அண்ட் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இதுல இன்வால்வ் ஆகும். இதுதான் ரியாக்ஷன். இப்போ இதுல இஎம்எஃப் வந்து நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ண போறோம். நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம்னா அதோட ஃபார்முலா என்னன்னா E is equal to E naught minus 2.303 RT by NF log concentration of product by concentration of reactant. இதுதான் ஃபார்முலா. அப்போ E நாட் வேல்யூ நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி மைனஸ் 2.303 RT by F ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னன்னா இங்க கொடுத்துருக்காங்க 0.059 டிவைடட் பை இங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? ரெண்டு. அப்ப 2ன்னு போட்டுக்கலாம். லாக் ஆஃப் ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு? ஹெச் பிளஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் பிளஸ் ரெண்டு ஹெச் பிளஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ பவர் 2 போட்டுட்டு ரியாக்டன்ட் வந்து கான்சன்ட்ரேஷன்ல எழுத முடியாது, ஏன்னா இது ஒரு கேஸ்ங்கிறதுனால நம்ம ப்ரெஷர்ல தான் எழுத முடியும். ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இ நாட்டோட வேல்யூ நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இ நாட்டோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க, என்னன்னா 0 வோல்ட். அப்ப 0 வோல்ட் மைனஸ் 0.059/2 வந்து டிவைட் பண்ணா என்ன வரும்னா 0.0295 லாக் ஹெச் பிளஸ் ஓட கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கு 0.02 மோலார் டிவைடட் பை இதோட ப்ரெஷர் வந்து 2 அட்மாஸ்பியர் ஹைட்ரஜனோட. அப்ப 2. அப்ப நமக்கு என்ன வரும்னா 0.0295 லாக், இங்க ஸ்கொயர் போட மறந்துடக்கூடாது, இங்க ஸ்கொயர். அப்ப லாக் 0.0004 பவர் ஸ்கொயர் பண்ணோம்னா டிவைடட் பை 2. அப்போ ஃபைனலா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இது பண்றப்போ லாக் 295 லாக் இத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 10 to the power, ஆமா இது வந்து 4 into 10 to the power 1 2 3 4 எழுதிக்கலாம். 10 to the power minus 4 டிவைடட் பை 2 அப்படின்றப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 0.0295 log 2 பிளஸ் log 10 to the power minus 4. அப்ப இதை சால்வ் பண்ணும்போது மைனஸ் 0.0295 log 2 ஓட வேல்யூ இங்க கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா 0.3010 log 10 கேன்சல் ஆயிரும். அப்ப கீழே -4 வரும், -4. அப்ப இது எல்லாத்தையும் சால்வ் பண்றப்போ நமக்கு வர ஆன்சர் 0.109 வோல்ட். அப்ப இஎம்எஃப் ஓட வேல்யூ 0.109 வோல்ட். இது வந்து ஆப்ஷன் 4ல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 4 is the right answer. Next, the calculated spin only magnetic moment of titanium is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப D2 கான்ஃபிகரேஷன் அப்படின்னா PD. இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்பின் only magnetic momentக்கு root of n into n+2 போர் மேக்னெட். இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுல n வேல்யூ என்னன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அப்ப இங்க ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 2 into 2 plus 2. இப்போ 4 2s are 8. 4 into 2 8. அப்ப இது ரூட் எடுத்தா நமக்கு 2.84 போர் மேக்னெட் வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3.
2.84 Bohr magnitude. 37th question என்ன கேட்டிருக்காங்கன்னா identify the incorrect statement from the following. So first statement பார்த்தோம்னா carbon has the ability to form p multiple bonds with itself அப்படின்னா ஆமா கார்பன் வந்து C double bond C ஃபார்ம் பண்ணும் C triple bond C multiple bond ஃபார்ம் பண்ணும். So first option correct. அடுத்தது ECl3 is a monomer and when E is equal to B and a dimer when E is equal to Al அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா BCl3 மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். இது வந்து B2Cl6 அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும். டைமரா ஃபார்ம் ஆகும். ஜஸ்ட் BCl3 மட்டும்தான் இருக்கும். ஸோ இது மோனோமர். ஆனா AlCl3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது AlCl3 இருக்கும். இல்ல டைமரா கூட ஃபார்ம் ஆகலாம். என்னவா மாறும்னா Al2Cl6ன்னு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க கொடுத்துருக்க இந்த ஆப்ஷனும் கரெக்ட். The order of catenation property of group 14 elements is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ catenation ப்ராப்பர்ட்டில ஹையஸ்ட் ஆர்டர் என்ன அப்படி இருக்கு குரூப் 14 எலிமெண்ட் கார்பன் சிலிக்கன் ஜெர்மனி 10 லெட். இங்க லெட் கொடுக்கல ஜஸ்ட் கார்பன் சிலிக்கன் ஜெர்மானியம் 10. ஸோ ஹையஸ்ட் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்கும் அப்படின்னா கார்பனுக்கு, அடுத்து சிலிக்கனுக்கு, அடுத்து ஜெர்மானியம் 10. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஆர்டர் கரெக்டான்னு பார்த்தா கரெக்ட் தான். கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா அதோட அதுவே பாண்ட் ஆகுற ப்ராப்பர்ட்டி. இப்போ கார்பன் வந்து ஆல்கைன் செயின்லாம் ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ அந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி கார்பனுக்கு ஜாஸ்தி. அதே மாதிரி சிலிகேட்ஸ்ல பார்த்தாலும் சிலிக்கா லிங்கேஜ் இருக்கும். ஸோ சிலிக்காக்கும் ஜாஸ்தி தான். அதுக்கப்புறம் ஜெர்மானியம், அதுக்கப்புறம் 10. ஜெர்மானியம்க்கும் 10க்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கும். அடுத்தது ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா கிடையாது. ஆக்சிஜன் வந்து நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம Mg2O எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து ஆக்சிஜன் 2- ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஆனா சில பெராக்சைட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து -1ல இருக்கும். H2O2 இதுல எல்லாம் -1 ஸ்டேட்ல இருக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்து வெறும் -2 ஸ்டேட்ல மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகாது. சாரி ஆமா இது -1 அந்த மாதிரி வேற ஆக்சிடேஷன் ஸ்டேட்லயும் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்லயும் எக்ஸிஸ்ட் ஆகும். So option 4 is the incorrect statement and that's the correct answer for this question. Question number 38 பார்த்தோம்னா the correct formal charges on oxygen atoms number 2, 1 and 3 respectively are அப்படின்னு கேட்டிருக்காங்க. So first formal charge on 2, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 3 என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபார்மல் சார்ஜோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் நான் பாண்டிங் வேலன்ஸ் எலக்ட்ரான். எவ்வளவு இந்த மாதிரி லோன் பேரா இருக்கோ அந்த நான் பாண்டிங் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதுக்கப்புறம் half ஆஃப் பாண்டிங் வேலன்ஸ் எலக்ட்ரான். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் ஆக்சிஜன் எடுத்துப்போம். செகண்ட் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா இதுலயுமே ஆக்சிஜன்ல 1s2 2s2 2s2 2p4 அப்போ 4 + 2 6. அப்ப எல்லாத்துக்குமே ஆக்சிஜன். இப்போ இதுல தேர்ட் ஆக்சிஜன் சாரி இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனுக்குள்ளது இங்க எழுதிக்கலாம் அண்ட் தென் தேர்டுக்குள்ள எல்லா இதுக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 6 தான். அடுத்தது நம்பர் ஆஃப் நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2ல பார்க்கும்போது மொத்தம் 4 இருக்கு. 4 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் அண்ட் 1ல வந்து 2 லோன் பேர் அண்ட் 3ல வந்து 6 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது வந்து பேரா நம்ம எடுத்துட்டு இது 2 லோன் பேர் இருக்கு, ஒரு லோன் பேர் இருக்கு, மொத்தம் 3 இருக்குன்னு சொல்லக்கூடாது. மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு கம்ப்ளீட்டா, அப்போ 3 லோன் பேர்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 6 லோன் பேர் -1/2 பாண்ட் பேர் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப இது எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்போ இதுல 1 2 3 4 எலக்ட்ரான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ 4. இங்க பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் இங்க பாண்டிங்ல இன்வால்வ். ஏன்னா இதுல 2 இதுல 2 செகண்ட் எதுக்கு பார்க்கும்போது இந்த பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், இதுக்கு 2 எலக்ட்ரான், இதுக்கு 2 எலக்ட்ரான். இப்போ மொத்தமா 6 எலக்ட்ரான்ஸ் இங்கே இன்வால்வ் ஆயிருக்கு. அண்ட் தென் அதே மாதிரி இப்போ தேர்ட் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரே ஒரு பாண்டிங் தான் இருக்கு. ஸோ 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு. சால்வ் பண்ணும்போது 2 2 கேன்சல் ஆகும் 3 2. அப்ப நமக்கு ஓவரால வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு
6 minus 4 minus 2. அப்போ 4 minus 2 6. அப்போ 6 minus 6 0 ஆயிடும். இதுல வந்து 6 minus 2 minus 3. அப்போ 3 5 வரும். 6 minus 5 வந்து 1. அப்போ இங்க ஃபார்மல் சார்ஜ் பிளஸ் 1. இங்க 6 minus 6 minus 1 தான். அப்போ 6 minus 7. அப்போ இங்க minus 1 வரும். அப்ப ஆன்சர் வந்து 0 பிளஸ் 1 மைனஸ் 1. இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 2ல இருக்கு. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா phenolphthalein இஸ் யூஸ்ட் as an indicator. அதே மாதிரி phenolphthalein பேஸ் பண்ணி இந்த இயர்ல கேட்ட கொஸ்டினுமே இது ரெண்டாவது கொஸ்டின். Phenolphthalein is used as an indicator for the titration of sodium hydroxide solution against a standard solution of oxalic acid. The color change that is observed at an alkaline pH close to equivalence point during the titration is அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது phenolphthalein வந்து பேசிக் ஒரு ஆல்கலைன் கண்டிஷன்ல அதோட கலர் வந்து பிங்கா சேஞ்ச் ஆயிடும். ஆசிட் கண்டிஷன்ல ஒரு நியூட்ரல் கண்டிஷன்ல அது கலர்லெஸ்ஸா இருக்கிறது ஆல்கலைன் ஒரு பேசிக் கண்டிஷன்ல பிங்கா கன்வெர்ட் ஆயிடும். அப்போ என்ன ஆன்சர் கரெக்ட்னு பார்த்தோம்னா கலர்லெஸ் டு பிங்க். ஏன்னா கலர் சேஞ்ச் தட் இஸ் அப்சர்வ்ட் ஆல்கலைன் பிஹெச் தான் கேட்டிருக்காங்க. ஆல்கலைன் பிஹெச்ல கலர்லெஸ்ல இருந்து பிங்க் கலர். நம்ம எப்போ எண்ணெயும் வச்சு ஆட் பண்றோமோ அப்போ வந்து நமக்கு அதுல கலர்லெஸ்ஸா இருக்க phenolphthalein வந்து பிங்க் கலரா மாறுது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா when 1 decimeter cube of carbon dioxide is passed over red hot coke, carbon மேல பாஸ் பண்ணும்போது the volume of gaseous mixture after completion of the reaction at STP becomes 1.4 decimeter cube. இப்போ இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு கேஸ் தான் வெளியே ரிலீஸ் ஆகும். ஓகே, அப்போ 1 decimeter cube 1 decimeter cube ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்வால்வ் ஆயிருக்கும். இதோட இது வந்து சாலிடுங்கிறதுனால இதுக்கு எந்த கான்சென்ட்ரேஷனும் கொடுக்கல. இது கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் CO ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா 2 மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் தெரியாது. இதோட கான்சென்ட்ரேஷன் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் மோல்ஸோட கான்சென்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து 1 minus எக்ஸ்னும் இது வந்து 2x. இப்போ கொஸ்டின் நம்பர் 40 பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 decimeter cube of CO2 gas 1 decimeter cube passed over red hot coke. அப்போ கார்பன்ல பாஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். இப்போ இதோட கான்சென்ட்ரேஷன் நமக்கு தெரியாது. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் தான் இதோட கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கிட்டோம்னா இது வந்து 1 minus எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 2 மோல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால 2x. இப்போ இதுக்கு 2 power x இல்ல, இட்ஸ் 2x 2 into x. இப்போ இதை ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 minus x plus 2x is equal to 1. 2x minus x வந்து 1 plus x 1 plus x வரும். அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the volume of gaseous mixture after completion of reaction at STP becomes 1.4 decimeter cube. அப்ப ரியாக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இதோட வால்யூம் என்னவா மாறிடும்னா 1.4 decimeter cube மாறிடும். அப்போ நமக்கு 1 plus x is equal to 1.4 decimeter cubeனா அப்ப x is equal to 1.4 minus 1. இது வந்து 0.4 decimeter cube. x ஓட வேல்யூ 0.4 decimeter cube. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது என்னது 1 minus x தான் ஃபார்முலா. அப்போ 1 minus 0.4 என்ன வரும் அப்படின்னா 0.6 decimeter cube. இந்த 1 minus xல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்றோம். அதே மாதிரி CO-க்கு 2x. CO-ஓட வால்யூம் 2x. அப்ப 2 into 0.4 வந்து 0.8 decimeter cube. ஸோ இந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வால்யூம் ஆஃப் CO2 வந்து 0.8 decimeter cube of CO2 of CO இல்ல of CO and
0.6 decimeter cube of CO2. So இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 is the right answer. Question number 41 என்ன கேட்டிருக்காங்கன்னா the major product Z formed in the following sequence கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு இதுல நம்ம Z என்னன்றதான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க C2H6 ஒரு ஆல்கேன் குளோரின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் யூவி லைட்ல ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு மோனோக்ளோரினேட்டட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ப்ராடக்ட் என்னன்னா CH3CH2Cl பிளஸ் HCl. இந்த சிஎல் போய் இங்கே ஆட் ஆகி இந்த இன்னொரு சிஎல் கூட ஹெச் ஆட் ஆகும். ஸோ இதுதான் ப்ராடக்ட் எக்ஸ். இப்போ இதே ப்ராடக்ட் எக்ஸ்ல நம்ம வந்து NH3 ஆட் பண்றோம் அப்படின்னா இங்க NH3ல இருக்க ஹெச் இருக்குல்ல, இது போய் இந்த சிஎல் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த NH2 போய் இங்கே ஜாயின் ஆயிடும். அப்போ நமக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் C2H5NH2. ஸோ இதுதான் ப்ராடக்ட் ஒய். இந்த ப்ராடக்ட் ஒய் C2H5NH2 நம்ம வந்து NaNO2 HCl followed by hydrolysis வாட்டர் இது பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன். நமக்கு வந்து அசோடை ஃபார்ம் ஆகுங்க. அப்போ C2H5N2 plus Cl minus N2 plus Cl minus இப்படி இது ஃபார்ம் ஆகும். இதுதான் அசோடை. அப்ப நம்ம இதை பார்த்தோம்னா இது இதுக்கு சிமிலரா இருக்குன்னு டிக் பண்ணிடக்கூடாது, அப்படின்னா ஆன்சர் தப்பு. அடுத்தது ஹைட்ரோலைஸா ஆகுது, ஒரு H2Oல ஹைட்ரோலைஸா ஆகுது. அப்ப இதை ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நைட்ரஜன் தனியா வெளியே போதும், இல்ல H பிளஸ் OH மைனஸ் 2 அயான்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த OH மைனஸ் போய் C2H5 கூட ஆட் ஆகி இந்த H பிளஸ் வந்து HCl ரிலீஸ் ஆகும். அப்ப ஃபைனலா ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் C2H5OH பிளஸ் N2 பிளஸ் HClனு ஃபார்ம் ஆகும். இதுல எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் Arrhenius ஈக்குவேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இது. Given below is an expression for the rate constant of a first order reaction occurring at a temperature. இங்க ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க Arrhenius ஈக்குவேஷன். அதோட ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ln k வேல்யூ. நம்ம வந்து எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து Arrhenius ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா k is equal to a into e power minus ea by rt. இதுதான் Arrhenius ஈக்குவேஷன். இப்ப ரெண்டு சைடும் நம்ம ln எடுத்தோம் அப்படின்னா ln k is equal to ln a. e பவர் வந்து கேன்சல் ஆகிடும், ln பவர் e அப்படின்றப்போ ln இது கேன்சல் ஆகி நமக்கு வந்து மைனஸ் ea by rt இங்க இருக்கும். ஸோ இப்ப நம்ம இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ln k லெஃப்ட் சைட்ல இருக்கு, ln a வந்து இந்த வேல்யூ 14.34. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன். அப்ப EA-ஓட வேல்யூ என்ன இருக்குன்னா இங்க T வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. நமக்கு EA by R ஓட வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 1.25 into 10 to the power minus 4. இங்க மேல இருக்கு இந்த வேல்யூ. அப்போ R ஓட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும். R இந்த சைடு போகும்போது EA is equal to 1.25 into 10 to the power minus 4 into R ஓட வேல்யூ 1.987 calorie per mole per Kelvin கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 10 to the power minus 4 இல்ல பிளஸ் 4. இது மூணு வேல்யூயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா EA is equal to 24.84 kilocalorie per mole. So correct answer option 1, 24.84 kilocalorie per mole. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா given below a certain reaction identify the reaction for which Kp is not equal to Kc. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Kp is equal to Kc RT power delta Mg. இப்போ Kp-யும் Kc-யும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா இங்க கொடுத்திருக்க ஃபேக்டர் வந்து 1-ஆ இருக்கணும் இதோட வேல்யூ. அப்பதான் Kp is equal to Kc-ஆ இருக்கும். இது 1-ஆ இருக்கணும் அப்படின்னா இந்த டெல்டா Mg-யோட வேல்யூ 0-வா இருக்கணும். இப்ப RT பவர் 0ன்னு வந்தாதான் அது 1. அப்ப Kp is equal to Kc. இப்ப அந்த மாதிரி இந்த கொடுத்திருக்க ரியாக்ஷன்ஸ்ல எதுக்கெல்லாம் டெல்டா Ng வேல்யூ 0-வா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா டெல்டா Ng-யோட வேல்யூ ப்ராடக்டோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ரியாக்டன்டோடது.
அப்ப ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல ஒரு H2 ஒரு CO2 அப்போ 1 + 1 2. அதே மாதிரி ஒரு H2 ஒரு CO அதே மாதிரி 2 மைனஸ் வரும், பிளஸ் வராது, மைனஸ் வரும். அப்ப 2 - 2 வந்து 0 ஆகும். அதே மாதிரி செகண்ட் ரியாக்ஷன், அப்ப இந்த ரியாக்ஷன்ல Kp இஸ் ஈக்குவல் டு Kc. அடுத்த இதுல டெல்டா என்ஜி வேல்யூ வந்து அதே மாதிரி இங்க ப்ராடக்ட் வந்து 2, ரியாக்டன்ட் வந்து 1 + 3 அப்ப 4. இது பண்ணும்போது -2. -2ன்றப்ப கேபி நாட் ஈக்குவல் டு கேசி, ஏன்னா அது ஆர்டி பவர் 0 இல்ல, ஆர்டி பவர் -2. அப்ப அது ஆர்டியோட வேல்யூ 0 கிடையாது. அப்ப கேபி ஏசியும் ஈக்குவலா இருக்காது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 தான். மற்ற இதுக்கு பார்த்தோம்னா இங்க 2, 2 - 2 இதுவும் 0 ஆயிடும் டெல்டா என்ஜி வேல்யூ. இங்கேயும் 2 - 2 இங்கேயும் டெல்டா என்ஜி வேல்யூ 0 ஆயிடும். அப்போ 1, 3, 5 மூணுத்துக்குமே கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி. செகண்டுக்கு மட்டும் கேபி நாட் ஈக்குவல் டு கேசி. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 2. ஏன்னா எதுக்கு கேபி நாட் ஈக்குவல் டு கேசி தான் கேட்டுருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்பீஷீஸ் அமங், இந்த இதுல ஏஎல் த லார்ஜஸ்ட் ஸ்பீஷீஸா, Mg2 பிளஸ் த ஸ்மாலஸ்ட் ஸ்பீஷீஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க கொடுத்திருக்க இதுல லார்ஜஸ்ட் ஸ்பீஷீஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே அயான்ஸை விட நார்மல் மெட்டல் தான் சைஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்த அயான்ஸ் எல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அயான்ஸுக்கு வந்து லார்ஜ் சைஸ் கிடையாது. இப்போ லார்ஜ் சைஸ் இருக்கு, ரெண்டு பொட்டன்ஷியல் எதுக்கு இருக்குன்னா மெக்னீஷியம்க்கும் அலுமினியம்க்கும். ஆனா நம்ம வந்து பீரியட்ல ஆன் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நமக்கு வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ மெக்னீஷியம்க்கு தான் லார்ஜஸ்ட் சைஸ் வந்து மெக்னீஷியம்க்கு தான். ஸ்மாலஸ்ட் சைஸ் வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா Al3+ இருக்கும். ஏன்னா அயான்ஸ் பார்க்கும்போது Mg2+ விட Al3+க்கு சைஸ் ஸ்மாலா இருக்கும். ஸோ அந்த இதுல ஸ்மாலஸ்ட் ஸ்பீஷீஸ் வந்து Al3+. ஸோ இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டான நோ, இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். மற்ற ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துக்கலாம். மற்ற ஸ்டேட்மெண்ட்ல ஐயுபிஎஸ்சி நேம் ஆஃப் த எலமெண்ட் வித் 107 இஸ் அன்னல் சத்தியம் சொல்லியிருக்காங்க. அதான் இது கரெக்ட் தான். அதே மாதிரி இந்த சிமிலாரிட்டி ஆஃப் பிஹேவியர் ஆஃப் லித்தியம் வித் மெக்னீஷியம் இஸ் ரெஃபர் டு அஸ் டயகனல் ரிலேஷன்ஷிப். இப்போ டயகனல் ரிலேஷன்ஷிப் படிச்சிருப்போம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வெள்ளியம், மெக்னீஷியம், கால்சியம். ஸோ லித்தியமுக்கும் மெக்னீஷியமும் டயகனலா பிரசன்ட் ஆயிருக்கு. அதே மாதிரிதான் சோடியமும் கால்சியமும். ஸோ இந்த மாதிரி டயகனல் பிஹேவியர் என்னன்னா இந்த ரெண்டு மெட்டலுக்கும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், பிஹேவியர்ல சிமிலாரிட்டிஸ் இருக்கும். லித்தியம்க்கும் மெக்னீஷியம்க்கும் சோடியம்க்கும் கால்சியம்க்கும் அந்த மாதிரி சிமிலர் பிஹேவியர் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 கரெக்ட் பிகாஸ் ஆஃப் டயகனல் ரிலேஷன்ஷிப். அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் கோவாலன்சி ஆஃப் ஏஎல் இன் இந்த காம்பவுண்ட் 3 and 6 கேட்டிருக்காங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோம்னா ஏஎல்க்கு X -1 + 0 is equal to +2. அப்ப X is equal to +2 + 1 + 3. அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 தான் கரெக்ட். கோவாலன்சினா என்னன்னா எவ்வளோ இது கூட அட்டாச் ஆயிருக்கு, அந்த இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் கூட அந்த ஏஎல் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா இங்க 5 வாட்டர் 1 சிஎல், அப்ப 5 + 1 6. இப்போ கோவாலன்சியும் 6 தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the number of fluorine atoms present in organic compounds X and Y of the following reactions respectively are அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் குளோரின் ஆட்டம்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பென்சீன் ரிங் கொடுத்துட்டு அதுல 6 குளோரின் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. 6 சப்ஸ்டிடியூட் பொசிஷன்ஸ் இருக்கு. அப்ப 6 குளோரின் ஆட்டம்ஸ் வந்து போய் சப்ஸ்டிடியூட் ஆகும். அப்ப எக்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் எக்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ மொத்தம் இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் குளோரின் ஆட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. அப்ப எக்ஸ்ல 6 குளோரின் ஆட்டம்ஸ். ஒய்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 3 Cl2 தான். பட் அண்டர் யூவி கண்டிஷன் 500 கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்ல 6 குளோரின் ஆட்டம்ஸ் அட்டாச் ஆகும். ஸோ அதே தான் இங்கேயும் 6, மொத்தமா 6 குளோரின் இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, 6 and 6.
That's it for today's video. நம்ம சிக்ஷா கிளாஸ்ல நீட் கோச்சிங்காக அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் ரெண்டுக்குமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு. வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் நம்ம சிக்ஷா கிளாஸ்ல ஆஃபர் பண்றோம். கம்மியான பிரைஸ் ரேஞ்ச்ல ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்களும் கிளாஸஸ்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.